தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சிங்க கதை சொல்லியிருக்காரு. சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்கலாம் போகாது, வேட்டைக்கு மட்டும் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநாடை நான் பார்க்கல, அது ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். தொண்டர்களை பண்படுத்தி அவர்களை அரசியல் மயப்படுத்தி அறிவுமயப்படுத்துறது. இந்த மாநாட்டில் அரசியல் படுத்தப்படலையா? எதுவுமே இல்லையே. காலையில் நீங்கள் விஜய் பார்க்கணுங்க, பார்த்தாச்சு கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இது என்னுடைய மாஸ் என்று சொல்வதற்காக அந்த முயற்சிகள் தான் நடந்ததே தவிர அங்கே எந்த விதமான ஒரு ஒழுக்கமே இல்லையே. அங்கே முதல்ல தேவை ஒரு 10 பேராசிரியர்களை கொண்டு இல்லை பள்ளிக்கூட ஆசிரியர்களை கொண்டு அவங்களை பாடம் நடத்தணும். தம்பி சேரெல்லாம் உடைக்க கூடாதுப்பா. அண்ணாதுரை புகைப்படம், எம்ஜிஆரோட புகைப்படம் பயன்படுத்திருக்காங்க. வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்றாங்க. இருசக்கர வாகன மெக்கானிக் இருக்காரு இல்லையா, பழுது பார்க்குறாரு. அவர்கிட்ட போய் இங்கே எப்படி வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிக்கப்பே இல்லைங்க, அப்படியே வந்து மைலேஜே கிடைக்க மாட்டேங்குது பார். ஏன்னா அவருக்கு அந்த மொழியில தான் பேச தெரியும். அதுபோல தான் விஜய் இன்னும் சினிமா மொழியில் தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ அண்மையில் நடந்த தூய்மை பணியாளர் கைது பற்றியோ இல்லை கவினுடைய ஆணவ படங்கள் பற்றி எதுவுமே பேசவே இல்லையா சார்? ஒரு நாள் படம் வந்து இத்தனை பேரை கவர்ந்திருக்கிறதா, இவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்களா, இது அதை வந்து உண்மையிலேயே அதை வந்து திரையில செஞ்சிருந்தாருன்னா அன்னைக்கு கலெக்ஷன் கணக்கு பார்த்துருப்பாரு சாயந்தரம். அதுபோல தான் நீங்கள் மாநாட்டை பார்க்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் நமக்கு எழுது. அதிமுக தொண்டர்லாம் அதிருப்தியில் இருக்காங்க, அவங்களோட ஓட்டு ஃபுல்லாக நமக்கு தான் வருன்ற மாதிரி சொல்றாரு. உங்க கட்சியில் எத்தனை அதிமுக சேர்ந்திருக்காங்க? கள நிலவரம் தெரியாம விஜய் பேசுறாரு. இன்னைக்கு அதிமுக பலம் என்னங்கிறது அவருக்கு தெரியல, திமுக பலம் என்னங்கிறது அவருக்கு தெரியல, நாம் தமிழர் கட்சியோட பலம் என்னங்கிறது அவருக்கு தெரியல. அடிமை கூட்டணிக்கு ஒருபோதும் நாங்க போக மாட்டோம்னு சொல்றாரு. இப்போ யாருமே கூட்டணிக்கு வரலன்றதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தாரா? இவர் இருக்கிறதுலே இளையவர். இவர் அப்பதான் பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸுக்கு சேர்ந்திருக்காரு. 12வது படிச்ச ஆட்களை வந்து நீ வந்து எங்கிட்ட 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்துக்கோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவைக்க முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியோட காப்பி தான். நாம் தமிழர் கட்சி வந்து எந்த கட்சியோட ஒப்பிட முடியாது. விஜய் கட்சியால் இன்னும் இல்லை, இன்னும் 5000 ஆண்டுகள் ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிராய்ப்பை கூட விஜயால் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அவர்கள் இனத்துக்காக நிற்கிறாங்க. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வளர்மை ஈரவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் விக்ரம். நலம் நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நேற்று தினம் பார்த்துருப்பீங்க, மதுரையில் பிரம்மாண்டமா தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடத்தி முடிச்சிருந்தாங்க. இதுல விஜய் நிறைய அரசியல் பேசியிருக்காரு. குறிப்பா வந்து ஒரு சில தலைவர்கள் மறைமுகமாக தாக்கியிருக்காரு. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சிங்க கதை சொல்லியிருக்காரு. சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்கலாம் போகாது, வேட்டைக்கு மட்டும் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய அவர் பேசின அரசியல் வந்து சமூக வலைதளம் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த மாநாடே அவர் பேசின பேச்சு எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்க அது பிரம்மாண்ட மாநாடை நான் பார்க்கல, அது ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் மாநாடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி, அதனுடைய அங்கங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கலாம், ஒரு பண்பாட்டை சித்தரிக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதே போல் மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களை அறிவுமயப்படுத்தணும், சரிங்களா? அப்போ அரசியல் வரலாற்றை சொல்லக்கூடியவங்களை வந்து கூப்பிட்டு பேச வைக்கணும். அதே போல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி பேச வைக்கணும், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றி பேச வைக்கணும். அந்த மாநாடுங்கிறது என்னென்னா அந்த தொண்டர்களை பண்படுத்தி அவர்களை அரசியல் மயப்படுத்தி அறிவுமயப்படுத்துறது. இந்த மாநாட்டில் அரசியல் படுத்தப்படலையா? எதுவுமே இல்லையே. காலையில் நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்காங்க. மாநாடு கடைசி மாலையில் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது இதுக்கு காலையில் அந்த மொட்டை வெயிலில் உட்கார வைக்கணும் அத்தனை பேர்த்த. அவங்களே வந்துடுறாங்களா? கூட்டம் வந்திருந்தாலுமேங்க நீங்கள் அத்தனை பேர்த்த வந்து அமர வைக்கும் போது அது வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்கள ஒரு பொழுதுபோக்குக்காவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியாவது வச்சிருக்கலாமே. அந்த வெயிலில் கூட அவங்க வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? எல்லாம் அந்த துணியை கிழிச்சு தலைமையில போட்டு உட்காந்து வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இவர் அந்த நடைமேடையில் போனார் இல்லைங்களா? போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கலைய தொடங்கிருச்சு, புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் வந்து அவர் வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறதா தெரியுது. விஜய் பார்க்கணுங்க, பார்த்தாச்சு கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இங்கே எங்கே இருந்தாலும் காதில் கேட்குங்க, கூட்டமாக இருக்குங்க, குழந்தைங்களோட போய் சிரமம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இது என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய பொதுக்கூட்டம், அவ்வளோதான். ஒன்று. இரண்டாவது, இந்த சிங்க கதை புலிக்கதையெல்லாம் வந்து அது நீங்கள் வந்து குறிப்பாக சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சொன்னார், நாங்கள் வந்து புலி வந்து அணிலைகளெல்லாம் வேட்டையாடாதுன்னு சொன்னோன்னே அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அவர் எடுத்துன்னு சிங்கத்தை கொண்டு வராரு. இப்போ புலி அப்படின்னா அடுத்த சிங்கம் தானே உங்களுக்கு. ரஜினிகாந்த் ஒரு முறை காக்கா கழுதை சொன்னார், அதை வந்து இவரு மறைமுகமா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் இப்போ சீமானை வந்து குறி வச்சு தான் பேசியிருக்காரு. ஆமாம் நிச்சயமா அவர் எடுத்துடனே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன சொன்னார்னா, புலி வந்து வேட்டையாடக்கூடியது வந்து இந்தந்த மிருகங்களை வேட்டையாடும், அணிலையெல்லாம் வேட்டையாடான்னு சொன்னார். இவர் தொடக்கமே வேட்டையில தான் தொடங்குறாரு. ஆமாம், நான் சிங்கம் வந்து வேட்டைக்கு தான் வருன்றாரு. நீங்கள் வேட்டைக்கு வர சிங்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும், ஆண் சிங்கம் போகாது. ஆண் சிங்கம் தூங்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? அது பாதுகாப்பு. ஆமாம், அது பாதுகாக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நீங்கள் வேட்டைக்கு மட்டுமே வரக்கூடிய சிங்கத்தை வச்சு நாட்டில் நீங்கள் ஆட்சி ஆள முடியாது, புரிஞ்சுங்களா? நீங்கள் மக்கள் பிரச்சனை 1 லட்சம் பேர் செத்து போனால் மட்டும்தான் நான் வந்து முதலமைச்சர் வந்து வெளியில் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஒரு 10 பேருக்கு அதை ஒரு செத்து போனால் நாங்கள் வரமாட்டேன், அவங்கள வந்து அவங்க உறவினரை வந்து அழைச்சி கொண்டு வந்து நான் துக்கம் விசாரிச்சுக்குவேன் அப்படின்னு நேற்று கூட ஒரு இதில் பார்த்தேன். நான்
உலகத்திலே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமுக தலைவர்கிட்ட போயிட்டு வந்து இவர் நம்ம விசிகனுடைய தலைவர் அவர் ஒரு பதிவு, அவருடைய பதிவான்னு தெரியல, ஆனால் ஒரு பதிவை பார்த்தேன். இன்று என் சிற்றனினுடைய மறைவுக்கு போய் நேரில் சென்று நான் இரங்கல் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அது நகைச்சுவையாக கூட இருக்கலாம். அது வந்து அவங்க தான் அந்த பதிவு போட்டாங்கன்னு சொல்லல. ஆனால் இந்த இடத்துல எதுக்கு நமக்கு நினைவுக்கு வருதுன்னா, நீங்கள் எல்லாரையும் நீங்கள் கூட்டு வந்து வச்சு அழைச்சி வச்சு அவங்க துக்கம் விசாரிக்கிறதுக்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு மேட்டுமைத்தனமானதாக நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு முதலாளித்துவத்தனமானதாக பார்க்குறோம் நம்ம. அப்போ நீங்கள் அதுதான் நேற்று நடந்தது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கிரேஸ், தன்னுடைய பெயர் புகழை வந்து வெளியில் கொண்டு வரணும், இது என்னுடைய மாஸ் என்று சொல்வதற்காக அந்த முயற்சிகள் தான் நடந்ததே தவிர அங்கே எந்த விதமான ஒரு ஒழுக்கமே இல்லையே. அங்கே நீங்கள் ஒரு இப்போ இது வரைக்கும் திமுக அதிமுக தொண்டர்களும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான தொண்டர்களாக இருந்திருக்காங்க. ஒருபோதும் இந்த மாதிரி நாற்காலியெல்லாம் உடைச்சதில்லை அவங்க. நான் எத்தனையோ மாநாடுகளை பார்த்துருக்குறோம். எங்கேயுமே நாற்காலியில் உடச்சி தூக்கி அப்படி வரையே சுக்குநூறாக போட்டுலாம் போக மாட்டாங்க, வேணும் தூக்கிட்டு போயிருக்காங்க. கடந்த முறையோட பார்த்து இந்த முறை சேதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். இது என்ன ஒரு இங்கே வெளியில் மட்டும் இல்லைங்க, ஒரு திரையரங்களை பார்த்தோம் இல்லையா, திரையரங்கனுடைய அந்த குஷன் நாற்காலியெல்லாம் உடச்சிட்டு போயிருந்தாங்களே இல்லைங்களா. அப்போ ஏன் இவங்க இவங்களை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை முதல் பண்படுத்துவதற்கான வேலையில் செய்ய வேண்டாமா, அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்க வேண்டாமா இந்த மாநாட்டை. அந்த மாதிரி பயன்படுத்தி கொண்டு நிறைய ஆசிரியர்களை பேச வைங்க, இலக்கியவாதிகளை பேச வைங்க. முதல்ல தேவை ஒரு 10 பேராசிரியர்களை கொண்டு இல்லை பள்ளிக்கூட ஆசிரியர்களை கொண்டு அவங்கள பாடம் நடத்தணும். தம்பி சேரெல்லாம் உடைக்கக்கூடாதுப்பா, இது வந்து அதுதான் புசியானந்த பாடம் நடத்திட்டு தானே இருக்காரு. ஐயா கேட்கலையே அவங்க, நீ அவங்க கட்சிக்காரங்க நடத்தினாங்க பேச மாட்டாங்க. வெளியாட்கள் நான் அது பர்வீன் சுல்தானா இது போன்ற பேச்சாளர்கள் கொண்டு வந்து பேசினா தான் அவங்க கேட்பாங்க. அப்போ இந்த மாநாட்டை அதற்கு பயன்படுத்தி இருக்க வேண்டும் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அதிமுகவினுடைய தலைவர்கள்லாம் பயன்படுத்திருக்காங்க. அண்ணாதுரை புகைப்படம், எம்ஜிஆரோட புகைப்படம் பயன்படுத்திருக்காங்க. வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து விஜயகாந்தோட புகைப்படமும் பயன்படுத்திருக்காங்க, ஜாக்கி சானோட புகைப்படம் கூட பயன்படுத்திருக்காங்க. விஜயகாந்தை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. இப்போ இந்த கட்சிகள்லாம் வந்து பேசும்போது தலைவர்கள்லாம் பேசும்போது அதுக்கு மக்கள் டைரெக்டாக அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம். எதுக்காக விஜய் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போது இது விஜயோட அரசியல் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் இன்னும் வந்து இந்த சினிமா அப்படிங்கிற இதுலேருந்து வெளியில் வரல. நீங்கள் ஒரு இருசக்கர வாகன மெக்கானிக் இருக்கார் இல்லையா, பழுது பார்க்குறாரு, அவர்கிட்ட போய் இங்கே எப்படி வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிக்கப்பே இல்லைங்க, அப்படியே வந்து மைலேஜே கிடைக்க மாட்டேங்குது பாரு. ஏன்னா அவருக்கு அந்த மொழியில் தான் பேச தெரியும். அதுபோல தான் விஜய் இன்னும் சினிமா மொழியில் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஃபுல்லாக டைலாகாகவே பேசிட்டு முழுக்க சினிமா இல்லை, ஒட்டுமொத்த செயல்பாடுகளே சொல்கிறேன். மாநாடுனா ஷூட்டிங்கு, கேரவன் வேணும், ஷூட்டிங் வேணும், இவ்வளோ ட்ரோன் வேணும், இத்தனை வந்து பப்ளிசிட்டி வேணும், இவ்வளோ மீடியாவில் பேசப்படணுங்கிற இதுதான் ஊடகத்திலையும் மீடியாவிலும் காட்சி ஊடகத்திலையும் அதை காட்சிப்படுத்துவதற்கான ஒரு வெர்ச்சுவலாக தான் இருக்குது தவிர போகும்போது நெத்தியில் துண்டு கட்டிட்டு போகிறாரு. அதான் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படின்னா அதான் சொல்கிறேன், சினிமா ஷூட்டிங் தான் அது சினிமா ஷூட்டிங் தான் அது வந்து ஒரு நிஜமான ஒரு இது கிடையாது, அது ஒரு இயல்பான ஒரு இது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கேரளா போன்ற பாருங்கள், எந்த ஒரு மிகப்பெரிய தலைவர்களும் நடந்து போயிட்டு இருப்பாங்க, பக்கத்து தேநீர் கடையில் உட்காந்து தேநீர் இருந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தரும் அலட்டிக்க மாட்டாங்க. மம்முட்டி போனாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு யார் மோகன்லால் போனாலும் சரி, எந்த சேட்டா நிலமோ அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. யார் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டமெல்லாம் கிடையாது. இங்கே தான் அந்த ஆர்ப்பாட்டங்கள் சரிங்களா. அது அன்றைக்கி காலப்போக்கில் அது அறிவுமயமாக வேண்டாமா. ஸோ ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, ரஜினிகாந்துக்கு இவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு அந்த கிரேஸ். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த திரைத்துறை பின்னாடியே நீங்கள் வந்து ஏன் கேரளா போல் ஏன் நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாறல, ஏன் ஒரு அறிவுமயமாக மாறல, இன்னும் ஏன் இந்த திரைக்கலைஞர்களுடைய இந்த கவர்ச்சியை வச்சுட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறங்கிற கேள்வி தான் எங்களை போன்றவர்களுக்கு வருது. ஆக இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் இண்டியா மூவின்னு சொல்லுவாங்க விக்ரம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்ன படத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அது ஒரு கன்னடா டச் இருக்கும், அப்புறம் வந்து ராஜஸ்தானி டச் இருக்கும், அப்புறம் மராத்தி டச் இருக்கும், நடை உடை சொல்லுது, அப்புறம் வந்து ஆந்திரா தெலுங்கானா டச் இருக்கும், ஆந்திரா டச் இருக்கும், கேரளா தமிழ் இருக்கும். நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய களத்தை பார்த்தீங்கன்னா இது எந்த களம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். திஸ் இஸ் கால்டு பேன் இண்டியா, ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு பொருந்தக்கூடிய படம் சரிங்களா. இது வந்து இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாருன்னா, முதல் மாநாட்டில் வந்து பெரிய ராமசாமியை கொண்டு வந்தார் சரிங்களா, அப்புறம் காமராசரை கொண்டு வந்தார். இவங்க 2 பேரும் தான் நீங்கள் அரசியல் இப்போ சமூக தளத்தில் இருக்கக்கூடியவங்க, மற்றவங்களெல்லாம் விட்டுருவோம் நம்ம, அவர்கள் வரலாற்று நாயகர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேர் தான் பொலிட்டிக்கல் ஐக்கானாக பார்க்கலாம். இவர் தேர்தல் அரசியல் நிற்கல பெரியார் ராமசாமி, ஆனால் இவங்க முக்கியமாக பார்க்கணும். இப்போ இவங்களை கொண்டு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து ஈவே ராமசாமி அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த மாநாட்டில் அவர் கழட்டி விட்டார். புரிஞ்சுங்களா, எங்கேயுமே இந்த பதாகைகள் வைக்கல அவருக்கு. காமராசருக்கு ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா காங்கிரஸ்காரங்களே இங்கே வந்து நாங்கள் காமராசர் ஆட்சி அமைப்போன்னு சொல்ல காங்கிரஸ்காரர்களுக்கு இங்கே வரவேற்பு இல்லை. ஸோ 2 பேருமே இது வாக்குகளாக மாறாதுன்னு தெரிஞ்சோன்னா இந்த முறை அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டு வந்து பேனர் வச்சிருக்காரு. அவங்கள வச்சு நமக்கு ஓட்டு வரும் பண்ணிட்டாரு. அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன படம் சொன்னேன் இல்லைங்களா, திரைப்படங்கள் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி எடுப்பாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி அந்தந்த நேரத்தில் வந்து டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து எந்த ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணி இந்த படம் எடுக்க போகிறோம்
குழந்தைகளையா இல்லை சிறுவர்களையா வயதானவர்களையா அப்படின்னு இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா ஆடியன்ஸையும் கவருவதற்கான ஒரு திரைப்படமாக தான் தாவேக்காங்கிற அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இது நான் வந்து நடைமுறையாக சொல்கிறேன். அவர் வேணும்னே குறை சொல்றதுக்காக சொல்லலை, இதிலிருந்து அரசியல் மயப்பட வேண்டும் அப்படின்றாங்க. 26 தாண்டி போனால் இப்போ உள்ள தலைவர் போட்டோ கூட பயன்படுத்துவார் அப்போ. ஆமாம், அநேகமாக இருக்கலாம். ஒருவேளை மு.க. ஸ்டாலின் ஐயா ஆட்சியை தருவோம், திராவிட மாடல் ஆட்சி தருவன் கூட நாளைக்கு பேனர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாநாடு நடக்கும்போது அன்னைக்கு கரண்ட்டில் என்ன சினரியோ இருக்குது அதை நோக்கி தான் போகிறாரே தவிர ஒரு உறுதியான கொள்கை பிடிப்போ ஒரு கொள்கையோ இது எல்லாம் தான் சொல்கிறோங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது இது காமன் சென்ஸ். இது நீங்கள் அது இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டை இந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போக போகிறீங்க? 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு? இன்னும் கல்வி வந்து தனியார் மையத்தில் போயிட்டுருக்கு, சாராயம் அரசு மையமாக இருக்குது, போதை மருந்து பழக்கம், கத்தியை காட்டி மிரட்டி காசை பிடிங்கிட்டு போகிற அளவுக்கு வந்து இன்றைக்கி ஆட்சியே இருக்குது. இதெல்லாம் எதிர்காலத்தை எப்படி மாற்ற போகிறீங்க? வேலையில்லா திண்டாட்டம், ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான நீங்கள் பிடெக் எம்டெக் பொறியாளர்களை உருவாக்குறீங்க, அவர்களுக்கு வேலை இங்கே இருக்குது. இப்போ அண்மையில் நடந்த தூய்மை பணியாளர் கைது பற்றியோ இல்லை கவினுடைய ஆணவப்படலை பற்றி எதுவுமே பேசவே இல்லையே சார். அதுதாங்க, அவர் பிரச்சனைகளை பற்றியே இல்லைங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த திரைப்படம் இன்றைய ஒரு நாள் படம் வந்து இத்தனை பேரை கவர்ந்துருக்கிறதா, இவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்களா, அதை வந்து உண்மையிலேயே அதை வந்து திரையில் செஞ்சுருந்தாருன்னா அன்றைக்கி கலெக்ஷன் கணக்கு பார்த்துருப்பார் சாயந்தரம், இன்றைக்கி தியேட்டரில் எவ்வளோ வசூல் வந்திருக்குன்னு. அதுபோல் தான் நீங்கள் மாநாட்டை பார்க்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் நமக்கு எழுது. இது ரொம்ப நான் இதை அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக பேசலைங்க. நீங்கள் அரசியல் வந்துட்டீங்க இல்லையா, அரசியல் கட்சின்னு தொடங்கிட்டீங்க இல்லையா, அதனால தான் உங்களை பேசுகிறோம். நீங்கள் சினிமா எடுத்துக்கொண்டு வந்தால் நாங்கள் உங்களுக்கு பேச போகிறோம் இல்லைங்களா? அரசியலுக்கு வந்துட்டீங்க, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, அரசியல் கட்சியாக வந்துட்டீங்க, நாங்கள் தான் சொல்கிறீங்க, திமுகவுக்கு நாங்கள் தான் முதல் எதிரின்றீங்க, ரெண்டே கட்சி தான் போட்டினே சொல்கிறாரு. ஆமாம், அது வந்து அவர் வந்து தொண்டர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு வச்சுக்கங்களேன். அப்போ அதிமுக என்னாச்சு? இல்லை, அதிமுக தொண்டர்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க, அவங்க வந்து எந்த கட்சிக்கு போடுறதுன்னு தெரியல, அவங்களோட ஓட்டு ஃபுல்லாக நமக்கு தான் வருன்ற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் அதிமுக அதிருப்தியில் இருக்காங்கல்ல, உங்கள் கட்சியில் எத்தனை அதிமுக சேர்ந்துருக்காங்க? கூட்டணியே யாருமே வைக்கலையே சார் அவங்களோட. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அதிமுக அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க நேராக விஜய் கட்சிக்கு வந்து சேர்ந்துருக்கணுமா வேண்டாமா? அதிமுகவிலிருந்து இளைஞர்கள் எத்தனை பேர் வந்து விஜய் கட்சியில் சேர்ந்துருக்காங்க? எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் வெளியில் வருவாங்க, விஜய்கிட்ட வருவாங்க. அதிமுக தொண்டர்கள் வந்திருக்காங்களா, இல்லை திமுக தொண்டர் வந்திருக்காங்களா, நாம் தமிழ் தொண்டர் வந்திருக்காங்களா உங்களுக்கு? இல்லை, எந்த அடிப்படையில் ஓட்டு மட்டும் உங்களுக்கு வந்து அங்கேருந்து வருன்னு சொல்கிறீங்க? இது அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு செயல். ஏற்கனவே ஆதவ ஒரிஜினல் அப்படி தான் சொன்னார், அதிமுக தொண்டர்லாம் ஏற்கனவே எங்கள் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி போகிற கூட்டங்களுக்கு பாருங்கள், அவர் அந்த கட்சிக்காரன் கூட்டம் தான் வந்து நிற்குது. ஒரு கட்சிக்காரன் அந்த கூட்டம் கண்டிப்பாக இருக்காங்களா? அவங்க கட்சிக்காரங்க வந்து நிற்கிறாங்க தானே, அவங்க கட்சிக்காரனே வரலன்னா தாங்க அதுக்கு வந்து ஆதரவு இல்லைன்னு பொருள். அவங்க கட்சிக்காரன் அவ்வளோ டென்ஸ்டாக வந்து நிற்கிறாங்க, ஒரு வந்து அவ்வளோ நெருக்குதலாக வந்து நின்றுட்டுருக்காங்க, அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, கூட்டமாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி கன்வின்சிங்கான கூட்டம். அது ஒன்று நீங்கள் வந்து எல்லா கட்சி கூட்டத்துக்கும் வந்து வாடகைக்கு போவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது, அந்த கட்சிக்காரங்க தான் அவங்க. ஒரு நாள் கூட்டம்னா காசு கொடுத்து கூட்டம் தான் சொல்லலாம், வாய்ப்பே கிடையாது அதெல்லாம். இப்போ நாங்கள் களத்தில் இருந்து கிட்டத்தட்ட நீங்கள் 26 ஆண்டுகள் வந்து தேர்தல் களத்தில் நம்ம ஒவ்வொரு களத்தில் இருந்திருக்கிறோம். ஒவ்வொரு பரப்புரை போகிறாங்களே தலைவர்கள், அதெல்லாம் பார்த்தோன்னா நான் கண்டுபிடிச்சிருவோம் இது செட்டப் கூட்டம் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு எல்லா செய்தியாளருக்கும் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். எனவே இது வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து அதிமுக பலவீனமாக இதெல்லாம் என்னென்னா ஒரு பொதுவாக அவர் வந்து கள நிலவரம் தெரியாமல் விஜய் பேசுகிறார். இன்றைக்கி அதிமுகவோட பலம் என்னங்கிறது அவருக்கு தெரியல, திமுகவோட பலம் என்னங்கிறது அவருக்கு தெரியல, நாம் தமிழர் கட்சியோட பலம் என்னங்கிறது அவருக்கு தெரியல. ஏதோ தன்னுடைய அந்த ரொம்ப இளம் வயது ரசிகர் கூட்டம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக தான் பேசுகிறாரே ஒழிய அது ஒட்டுமொத்த காமன் மக்களுக்காக பேசுகிறத நான் பார்க்கல. நான் அதே கடந்த முறை விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலும் எங்களோட கூட்டணி வைக்கலாம், ஆட்சியில் அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாநாட்டிலேயே நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு போவாங்க, நிறைய பிரபலம் இணையறாங்கன்னு சொல்லி செய்தியெல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க தாவேக தரப்பில். ஆனால் யாருமே கூட்டணிக்கு போகலை. கூட்டணி போகாததை தாண்டி விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அடிமை கூட்டணிக்கு ஒருபோதும் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறாரு. இப்போ யாருமே கூட்டணிக்கு வரலன்றதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தாரா? ரொம்ப ஆப்வியஸாக தெரியுதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, போன தடவை என்ன சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் என்னோட கூட்டணி சேர்ந்துக்கலான்னு சொன்னார். இவர் இருக்கிறதுலே இளையவர். இவர் அப்போ தான் பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸுக்கு சேர்ந்துருக்காரு. நீ 12வது படித்த ஆட்களை வந்து நீ வந்து எங்கிட்ட 1ஆம் கிளாஸில் சேர்ந்துக்கோன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவே முதல்ல துவக்கமே வந்து பார்த்தீங்கன்னா வெல் பிகினிங் இஸ் ஹாஃப் டன்பாங்க. அது முதல் துவக்கமே சொதப்பலாக தான் தொடங்கினார் அவர். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அடிமை கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களை நோக்கி கூட்டணிக்கு எல்லாத்தையும் வரவழைக்க வேண்டிய நீங்கள் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோங்கிற லெவலுக்கு வந்திருக்காரு. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அடிமை கூட்டணின்னு சொல்கிறாருங்களா? இல்லை, அதான் இவர் எதை அடிமை கூட்டணி யாரை சொல்கிறாருன்னே தெரியல. சரிங்களா? அப்போ இவர் போகிற இப்போ இவர் தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். இவர் தனித்து அப்போ நீங்கள் தனித்தான் நிற்க போகிறோன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? முடியாது. ஆமாம்,
என்ன தேர்தல் வரும்போது தான் தெரியும். ஏன்னா இவர் நல்லா புரிஞ்சுங்க, தொடக்கத்துலேருந்து இதை பற்றி யாருமே பேசலைன்னு நினைக்கிறேன். நான் அது குறிப்பாக வந்து பாஜகவினுடைய கொள்கை எதிரி, திமுகவினுடைய அரசியல் எதிரின்றார். இதில் அங்கேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சாயம் குழப்பம் இல்லை, சாயம் வெளுத்துருச்சு. கொள்கை எதிரியோடு நீங்கள் எப்போனாலும் கூட்டணி வச்சுக்கலாம், புரிஞ்சுங்களா? பாஜகவை பண்டார பிரதேசிகள் என்று சொன்ன கலைஞர் அவர்கள் 99 பாஜகவோட கூட்டணி வைக்கிறார். நாட்டின் நலன் கருதி, சரிங்களா, மக்களின் நலன் கருதி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் பாங்க. இந்த இடதுசாரிகள் அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு பொது கருத்தில் அடிப்படையில் கொள்கைகளெல்லாம் லாக்கரில் வச்சுட்டு நாங்கள் கூட்டணி எடுத்துக்குவோம். ஆமாம், தேர்தலுக்கு நாங்கள் செலவுக்கு பணம் வாங்கிப்போம், தொகுதிகளை வாங்கிப்போம், இது காமன் மினிமம் ப்ரோக்ராம். அப்போ கொள்கை எதிரி நீங்கள் சொல்லும் பொழுது நாளை நீங்கள் அது கொள்கை எதிரியோடு நீங்கள் அரசியல் கூட்டணி வைப்பதற்கு தயங்க மாட்டீர்கள்னு அர்த்தம். கேட்டால் கொள்கை தாங்க, இப்போதைக்கு மக்கள் நாட்டு நலம் முக்கியங்க, கொள்கையில் அப்புறம் பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் அரசியல் எதிரியோடு நாங்கள் அரசியல் எதிரின்னு ஒருத்தர் சொல்லிட்டு நீங்களோட கூட்டணி வச்சா காரித்து போவாங்க மக்கள். அப்போ கொள்கை எதிரி பாஜக என்னும் பொழுது எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதில் அண்மையில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையாக விஜய் அவர்களையும் விஜய் தொண்டை அவர்கள் தாக்கியிருந்தாங்க. இது வந்து எதிரொலி எப்படி போயிருக்குன்னா, மாநாட்டில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகிறாங்களா இல்லையா, சீமான் வந்து எல்லா ஃபைட்லையுமே வந்து ரொம்ப ஒருமையில் பேசியிருக்காங்க. இது வந்து விஜய் வந்து பேசுகிற சீமான் வந்து சரியான முறையில் போயிருக்காரா இல்லை எப்படி சார் அதை பார்க்குறீங்க? இல்லை, சீமான் அவர்களுடைய நீங்கள் எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு எதிர்க்குன்னா, தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார், தம்பி வருவான், என்னை போலவே அவன் வந்து நிச்சயமாக ஒரு புதிய புரட்சி ஏற்படுத்துவான்னு நம்பிட்டு இருந்தார். ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருந்திருக்காங்க, சரிங்களா? நிறைய விஜய் வந்து சீமான் அவர்களை சந்தித்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு எப்போ வந்து அந்த மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள்னு சொன்னார் இல்லைங்களா, அப்போ இருந்து தான் சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்க்காரு. சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலினை போய் சந்திச்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் பேசிட்டாரு, நீ வந்து அவரை வந்து அடித்து பேசுகிற விஜய் அப்படின்னு சொல்லி பேசுனதுனால தான் சீமான் இறங்கி பேசுகிறாரு. நீங்கள் ஸ்டாலின் அவர்களை சீமான் அவர்கள் சந்திப்பதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் நான் தாவேக்கா மீது அவர் வைக்கக்கூடிய விமர்சனத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கிறத நான் பார்க்கலையே. கொஞ்சம் கூட எடை கூடவோ குறைச்சலோ இல்லை. அவர் முதல்ல எப்போ தொடங்கினார்னா, திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள்னு சொன்னார் இல்லைங்களா. இந்த பக்கம் பெரியார் ராமசாமியை வந்து கொள்கை தலைவராக வச்சுப்போம், ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் அதெல்லாம் பகவத்கீதை கொண்டு வந்து வச்சார். புரிஞ்சுதுங்களா? காமராசரையும் நீங்கள் ஈவே ராமசாமியும் ஒரே தட்டில் வைக்கிறதே முதல்ல தவறுது. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப என் திரைக்கவர்ச்சி காட்டி நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. எங்களை தமிழர்கள் நாங்கள் இப்படி தான் ஏமாந்தோம், எங்களுடைய முன்னோர்கள் வந்து பூரா திரைக்கவர்ச்சி காமிச்சு தமிழர்களை ஒட்டுமொத்தமாக மழுங்கடித்து அப்புறம் மதுவுக்கு அடிமையாக்கி பெண்களை வந்து இலவச கொலுசு கொடுக்கறது, புடவை கொடுப்பது, சீரியல் தொலைக்காட்சி தொடர்கள் மூலமாகவும் எங்களுடைய அறிவியை மழுங்கடிச்சிட்டீங்க, எங்களுடைய அரசியல் அறிவியை மழுங்கடிச்சிட்டீங்க. மீண்டும் ஒருத்தர் அதே மாதிரி வர்றீங்க. நீங்கள் இன்னொரு அதிமுக திமுக உருவாக்குவதற்கு எதற்காக விஜய், எதற்காக இவ்வளோ பெரிய தொண்டர் படை, எதற்காக ரசிகர் படைன்னு அவர் கேட்குறாரு அவர். ஸோ அதுதான் அதுக்கு அடிப்படை காரணம். ரெண்டாவது தன்னோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் அவர். ஆரம்பத்தில் தன்னுடைய வழிகாட்டுதல் வேண்டும் என்று சொல்லிட்டு நீங்கள் முதல் மாநாட்டிலே நீ தலைகளை திருப்பி வச்சுட்டு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய மெஜாரிட்டி அப்படியே வந்து பார்த்தா காப்பி கேட்டு தான் அது. புரிஞ்சுங்களா? நிச்சயமாக தாவேக்கா முழுக்க நாம் தமிழர் கூட்டணி கட்சியோட காப்பி தான் அது. வண்ணங்கள் ஆகட்டுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் பல நேரங்களில் தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவேக்காரங்க துண்டு போட்டு பேசுகிறாங்க இல்லைங்களா, அது உடனே பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், நாம் தமிழர் கட்சி மாதிரி தெரியும். வண்ணங்கள்லேருந்து கொள்கையிலிருந்து குட்டி கதை சொல்கிறாரு இல்லைங்களா சீமான் அவர்கள், அதை கூட காப்பி அடித்து பேசிகிட்டு இருக்காரு விஜய். புரிஞ்சுங்களா? ஆனால் எனக்கு வந்து பெரியாரும் வேணும், மீசைக்கு ஆசை கூழுக்கு ஆசைம்பாங்க. கூழு குடித்தா மீசையில் ஒட்ட தான் செய்யும், சரிங்களா? எனக்கு மீசையில் ஒட்டவும் முடியாது, கூழும் குடிக்க முடியாது, ஸ்டாலில் தான் குடிக்கணும். இவர் அப்படி தான் முழுக்க காப்பி அடித்து தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் எல்லா செயல்பாடுகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளை அப்படியே காப்பி அடித்து தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் கூட வந்து ஊறுகாயா பெரியார் ராமசாமி தொட்டுக்கிறார் அவர். அது இந்த மாநாட்டில் அதையே விட்டுட்டார். எனவே சீமான் அவர்களுடைய அந்த கோபமும் விமர்சனமும் மிக நியாயமானது. மதுரையில் நடந்த முக்கிய நிகழ்வு குறித்து நிறைய பேசியிருந்தாரு. அது தொடர்ந்து மதுரையில் வந்து இப்போ அண்மையில் போராட்டிருக்காங்க தூய்மை பணியாளர்கள். அவங்களுடைய கைது பற்றி அவங்க தொடர்ந்து வந்து போராட்டம் பண்ணுறதை பற்றி எதுவுமே பேச கிடையாது. அந்த மின்சாரம் தாக்கி மாநாட்டில் ஒரு இளைஞர் வந்து இறந்திருந்தார், அதுக்கு இரங்கல் தெரிவிக்க கிடையாது. இது எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த தொடக்கத்திலே சொன்னேன், இது மாநாடே இல்லைங்க, இது விஜய் நடத்தின ஒரு பெரிய பொதுக்கூட்டம், சரிங்களா? ஒரு சின்ன கடவுள் வாழ்த்து வேண்டாம், நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நடுநிலையாக இருந்துட்டு போங்க. தமிழ்தாய் வாழ்த்து கூடவா நீங்கள் பாட மாட்டீங்க? கட்சி பேரே தமிழக வெற்றிக்கழகம். ஆனால் பாட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க அதில், சரிங்களா? ஆள போகிறான்டா தமிழனா அதெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இல்லை. தொடக்கத்திலேருந்து நான் பார்க்குறேன், தமிழ்தாய்க்கு எங்காவது விஜய் மேடையில் தாவேக்கா மேடையில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கா? ஒரு படமாவது வைக்கப்பட்டிருக்கு? படமே வேண்டாம், ஒரு கொடியாவது தமிழ்நாடு கொடியாவது நீங்கள் வச்சு வணங்கியிருக்கீங்களா? நீங்கள் மூவேந்தருடைய சின்னங்களை வச்சு வணங்குறதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு இது? இப்போ உண்மையிலேயே தமிழ் உணர்வு உங்களுக்கு இருக்கா?
இவர் அத்தனையும் வந்து செய்தி வாசிக்கிற மாதிரி தான் சொன்னாங்களே. சினிமாவில் வந்து பஞ்ச் டைலாக் வந்து இது அப்போ இந்த டைலாக் சேர்த்திக்கலாம்ப்பா, இந்த இடத்துல இந்த கதையை சேர்த்துப்பா, இந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வாப்பா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ப்பா, இப்படி தான் அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் அப்படி தான் இயக்கிட்டு இருக்காங்க. முழுக்க அப்படி தான் இருக்குங்க. நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் நான் வந்து குறையாக சொல்லலை. அப்போ நீங்கள் வந்து ஒரு தொடக்கம் மாநாடுனா தொடக்கம் எப்படி இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணுமா, தமிழ் தாய் வாழ்த்து. அதற்கு பிறகு அந்த இறந்து போனவங்களுக்கு முதல்ல இரங்கல். இதுவரையிலும் தாவே காவலில் இறந்து போனவங்க எவ்வளோ இருந்திருப்பாங்க, ஒரு 6 பேர், அவர்களுக்கு ஒரு இரங்கல், அவர்களுக்கு ஒரு பூத்தூவி ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டாமா? குறைஞ்சபட்சம் அவங்களோட புகைப்படம் உங்களுக்காக தான் நான் செத்துருக்கேன் அவன். நீங்கள் அவனுக்கு ஒரு புகைப்படத்தை வச்சு ஒரு மலர் தூவி அஞ்சலி செலுத்திருக்கு, என்ன ஆகிட போகுது? அந்த ஒரு உணர்வு கூட இல்லையே. அப்போ நீங்கள் நாளைக்கு எப்படி உங்கள் தொண்டர்களை நீங்கள் வந்து மதிக்க போகிறீங்க இல்லையா? ஆக இது எந்த பக்குவமே இல்லாத ஒரு கூட்டமாக தான் அதை பார்க்குறாங்க. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. 2 கட்சி தான் போட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரோட அரசியல் வந்து போக மேலே போகும்போது சீமானுக்கு வந்து வீழ்ச்சியை கொடுக்குறது, இவரோட அரசியல் பயணம் வந்து அவருக்கு ரொம்ப வீழ்ச்சியை கொடுக்குறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால வந்து சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்ந்துன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து எந்த கட்சியோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர்கள் இனத்துக்காக நிற்கிறாங்க, சரிங்களா? பணத்துக்காக அவங்க நிற்கல. பணத்துக்காக நின்றுருந்தால் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போட்டு ஏதோ ஒரு 100 கோடி 200 கோடி இப்போ டீலிங் முடிச்சுட்டு அப்படியே ஓரமாக போய் வெள்ளையும் சொல்லையுமா உட்காந்துக்கலாம். அது இல்லை. அவர்கள் தொடக்கத்திலேருந்து இனத்துக்காக நிற்கிறாங்க. 2வது மேதகு தலைவருடைய பெயரை முன்வைத்து நிற்கிறாங்க. இப்போ இப்போ இதே வந்து சீமான் அவர்களோ அல்லது யாராவது நீங்கள் மேதகு தலைவருடைய பெயரை முன்வைத்து கொண்டு தலைவருடைய அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு அதே போல் அந்த நேர்மைக்கு மாறாக செயல்பட்டாங்கன்னா மக்களையே மதிக்க மாட்டாங்க. நீ செஞ்சுக்கோ, திருடிட்டு போ, அவர் படத்தை வைக்காதேன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுதான் மக்களுடைய இது. அப்படிப்பட்ட பெரிய ஒரு வந்து தம்பி தங்கைகள் உடைய படை இது. அதே இது ஒரு அறிவுமயப்பட்டவங்க. அவங்க இயற்கையோடு வாழ்ந்த நம்ம இயந்த தமிழர் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான செயல்முறை திட்டத்தில் இருக்காங்க அவங்க. அதில் அரசியல் என்பது ஒரு செக்மெண்ட்டு. அவங்க அரசியல் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இல்லை. அவங்க ஒரு அரசியல் படையணியை உருவாக்கி அதை தமிழருடைய இயற்கை வாழ்வியலை மீட்டெடுத்து அறிவியல் சார்ந்த வாழ்க்கை தான் தமிழருடையது. இயற்கையும் அறிவியலும் வேறு வேறு அல்ல. அந்த வாழ்க்கையை நோக்கி அவர் அந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையுமே அவர்கள் வந்து வழிநடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கம் அது. அதை நீங்கள் போய் சும்மா வந்து விஜய் அரசியல் கட்சியோடு ஒப்பிட்டு பேசுவதே முதல்ல வந்து எப்படி சொல்ல சிறுபிள்ளைத்தனமானது நம்ம பார்க்குறோம். நம்ம விஜய் கட்சியால் இன்னும் 5000 ஆண்டுகள் ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிராய்ப்பை கூட விஜயால் ஏற்படுத்த முடியாது. இன்னும் சொல்லிடுற ஒரு கூடுதலாக விஜய் கட்சியில் அறிவை விரும்பக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் எதிர்காலத்தில் நாம் தமிழரை நோக்கி வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் கட்சியிலேருந்து சீமான் கட்சி வந்துருவாங்க, நிச்சயமாக வருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. அறிவை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கும். எத்தனை நாளைக்கு நீங்கள் முட்டாள்தனமாக தலைமை இப்படி இல்லை காமெடி பண்ணிட்டு இருக்கிறது எந்த தொண்டர்னு பார்த்துட்டு இருப்பான். கொஞ்சமாவது அவனுக்கு அறிவு வேலை செய்யும் போது அவன் தேடி வந்து சேரக்கூடிய இடம் நாம் தமிழராக இருக்கும். இது வந்து நான் இதாக சொல்லலை, ஒரு பத்திரிக்கையாளனாவே சொல்கிறேன். என்னென்னா அப்படி இங்கே வந்து அறிவுபூர்வமாக பேசுகிறாங்கப்பா, இயற்கை பற்றி பேசுகிறாங்கப்பா, நம்ம ஆடு மாடு பற்றி பேசுகிறாங்க, நம்ம மரத்தை பற்றி பேசுகிறாங்க, நம்ம இயற்கை வளத்தை பற்றி பேசுகிறாங்க, கல்வியை பற்றி பேசுகிறாங்க, ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை அறத்தோடு வாழணும்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த எண்ணம் வரும்போது அவன் இயற்கையாக இங்கே தான் வந்து நிற்க வேண்டி இருக்கும். அதனால் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வெளியில் பரப்பக்கூடிய பொய் தான் வதந்திகள் தான் இவையெல்லாம். ஓகே சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.